Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல B.Ed first year second semester subject ஆன child rights and protectionல இருந்து unit 3ல உள்ள 2 topics பார்க்க போறோம். First வந்து the right to free and compulsory education act 2009 இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 and the second topic வந்து the protection of children from the sexual offences act POCSO 2012 பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 இது ரெண்டு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 இதை வந்து ஷார்ட்டா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் RTA அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து 2009ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்லிமெண்ட்ல வந்து கொண்டு வராங்க. அண்ட் இந்த ஆக்ட் வந்து எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா April 1, 2010 அப்பதான் வந்து இது நடைமுறைக்கு வருது. அண்ட் இந்த ஆக்டோட மோட்டிவ் என்னன்னா 6 to 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கல்வி கொடுக்கணும், அதுவும் இலவசமா கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆக்டோட மோட்டிவா இருக்கு. இந்த RTA ஆக்டை கொண்டு வரதுக்கு நிறைய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், எஜுகேஷனிஸ்ட் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ்லாம் வந்து நிறைய போராடி தான் இந்த ஆக்டை வந்து கொண்டு வர வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஆக்டோட மெயினான ஏம் என்ன நம்ம பார்த்தோம்னா வந்து ஸ்கூல்ல வந்து சேர்க்கையை வந்து அதிகரிக்கணும், நிறைய மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வரணும் அப்படின்றது வந்து நிறைய குழந்தைங்க ஈஸியா டிராப் அவுட் பண்ணிட்டு ஸ்கூல்ல இருந்து வெளியே போயிட்டு இருந்தாங்க. அந்த டிராப் அவுட் ரேட்டை வந்து கம்மி பண்ணி எல்லாருமே கண்டிப்பா 14 இயர்ஸ் வரைக்கும் படிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஈஸியா குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த சட்டம். RTA ஆக்டோட கீ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அதாவது வந்து இந்தியாவில் உள்ள எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 14 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும். அதுவும் வந்து அந்த குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் வந்து அவங்க இருக்கிற சரௌண்டிங்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் இதோட ஃபர்ஸ்ட் கீ ஃபீச்சராக இருக்குது. செகண்ட் வந்து நான் டிஸ்கிரிமினேஷன், இந்த சட்டம் வந்து எல்லா இந்தியன் குழந்தைங்களுக்குமே பொருந்தும். இந்த டிஸ்கிரிமினேஷனுமே காமிக்காம எல்லா குழந்தைகளுக்குமே, இந்தியன் சொசைட்டியில் உள்ள எல்லா குழந்தைங்களுக்குமே ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கிடைக்கும். இந்த கேஸ்ட் பேஸ் பண்ணியோ, ஜெண்டர் பேஸ் பண்ணியோ, ரிலிஜியன் பேஸ் பண்ணியோ, எதை பேஸ் பண்ணியுமே எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடுமே குழந்தைங்களுக்கு இல்லாம ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து இந்த ஆக்ட் மூலியமா கிடைக்குது. வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த RTA ஆக்ட் மூலியமா ஸ்கூல்ஸ் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து சம் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வராங்க. அதுபடி ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான டாய்லெட்ஸ், அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ், குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையான பிளே கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றதும், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும் அப்படின்றதும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ, இத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு இத்தனை டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ, இந்த மாதிரி நிறைய குவாலிட்டியான எஜுகேஷனுக்கு தேவையானதெல்லாம் வந்து இந்த RTA ஆக்ட் மூலியமா கொண்டு வராங்க. இதனால எஜுகேஷனோட ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. வந்து நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ், அதாவது இத்தனை கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஸ்கூல் இருக்கணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒருக்க வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கணும், அண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒருக்க வந்து ஒரு மிடில் ஸ்கூல் இருக்கணும், அண்ட் எவ்ரி 10 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ். பிகாஸ் வந்து ஸ்கூல் தூரமா இருக்கு, அதனால எங்களால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சில்ட்ரனும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் வந்து இந்த நெய்பர்ஹுட் அப்படின்ற ஸ்கூல் கான்செப்டை வந்து கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, SMCs. இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இதோட டியூட்டி வந்து ஸ்கூலோட ஆக்டிவிட்டியை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும், அண்ட் ஸ்டூடெண்ட், டீச்சர், பேரண்ட் இவங்களோட கோஆப்ரேஷன் வந்து ஸ்கூலில் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணி இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஸ்கூல்ஸில் கொண்டு வரதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டியும் தான் வந்து இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்றத வந்து இந்த RTA ஆக்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதுபடி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல்லையுமே வந்து இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபீச்சர் வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், இந்த ஃபீச்சர் படி வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து SC ST அதுக்கப்புறமே எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இத்தனை சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ரூல்ஸை வந்து கொண்டு வராங்க. பிகாஸ் இது இப்படி கொண்டு வரது மூலியமாக தான் இந்த மாதிரி வீக்கர் செக்ஷனில் உள்ள குழந்தைங்களும் மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து ஈக்குவலாக படிக்க முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து இந்த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படின்ற இந்த ரூலை வந்து இந்த ஆக்டில் வச்சுருக்காங்க. வந்து ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ், இது வந்து இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வராங்க. இது மூலியமா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனுக்காண்டி ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை ஃபுல்லாக கொடுப்பாங்க.
ஃபைனலா வந்து மானிட்டரிங் அண்ட் அக்கவுண்டபிலிட்டி இந்த ஆக்ட் வந்து எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்லயுமே வந்து இந்த ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்காங்களா அப்படின்றத மானிட்டர் பண்றதுக்காண்டி வந்து அத்தாரிட்டிஸ் அண்ட் கமிட்டிஸ் எல்லாம் உருவாக்கி அவங்க கையில இதை கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டா நடக்கிறதா அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 2009 ஆர்டி ஆக்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுல வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்ட் வந்து த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். இதை வந்து ஷார்ட்டாக போக்சோ ஆக்ட் 2012 அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து தமிழில் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை பற்றி பார்க்கலாம். இந்த போக்சோ ஆக்டை வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியாவில் குழந்தைங்களுக்கு அதிக அளவில் பாலியல் குற்றங்கள், சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் வந்து நிறைய அளவில் நடக்கிறதுனால வந்து எமர்ஜென்சியாக இந்த ஆக்டை வந்து 2012 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டோட மோட்டிவ் என்னன்னா, பாலியல் தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதுக்கான நீதியை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான லைஃபை கொடுக்கறதோ, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் சப்போர்ட் மூலியமா அந்த குழந்தைங்க ஒரு நார்மலான லைஃபை லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த போக்சோ ஆக்ட். இந்த ஆக்டில் செக்ஷுவல் அஃபென்சஸ்னா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் வந்து குழந்தைங்களுக்கு எதிராக நிறைய விதத்தில் வந்து செக்ஷுவல் அஃபென்சஸ் நடக்குது. அதை வந்து வகைப்படுத்தி இதுதான் வந்து செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அதுபடி ஃபர்ஸ்ட் வந்து பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். வந்து குழந்தைங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறது. இட் இன்க்ளூட்ஸ் ரேப் ஆஸ் வெல். நெக்ஸ்ட் வந்து ஆக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறது மூலயமா குழந்தைங்க ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுதான் வந்து ஆக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். தேர்ட் ஒன் வந்து செக்ஷுவல் அசால்ட், குழந்தைங்களை வந்து பாலியலில் துன்புறுத்துறது. நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், சும்மா ரோட்டில் போகும்போது வந்து ஹராஸ் பண்ணுறதோ இல்லை வீட்டில் ஃபேமிலியில் எங்கே நடந்தாலுமே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து இந்த செக்ஷுவல் அஃபென்ஸ் கீழே தான் வரும். அப்புறம் வந்து சைல்ட் பார்னோகிராஃபி, குழந்தைங்களை வச்சு பான் வீடியோஸ் வந்து மேக் பண்றது. அண்ட் ஃபைனல் வந்து யூஸ் ஆஃப் சைல்ட் ஃபார் பார்னோகிராஃபிக் பர்பஸ், குழந்தைங்களை வச்சு பான் வீடியோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுமே வந்து தவறான செயல் தான். ஃபைனல் ஒன் வந்து அபேட்மெண்ட் அண்ட் அட்டெம்ப்ட், அதாவது குழந்தைகளை வந்து பாலியல் குற்றங்கள் செய்ய தூண்டுறது, அதுவுமே வந்து ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ் தான். நம்ம பார்த்த இந்த ஆக்டிவிட்டீஸ்ல எது பண்ணாலுமே அது வந்து ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ் தான். இந்த போக்சோ ஆக்ட்ல உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கோட்ஸ், அதாவது வந்து இந்த போக்சோ ஆக்ட் படி பாலியல் குற்றங்கள்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்குன்னு ஸ்பெஷலான கோட்ஸ் இருக்கு. இவங்க வந்து இவங்களோட விசாரணையை வந்து ரொம்ப வேகமா நடத்தி வந்து சீக்கிரமா அந்த குழந்தைக்கு வந்து நீதி வழங்குவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குழந்தையோட டீட்டெயில் வந்து ரொம்ப பிரைவசியா வச்சுப்பாங்க, ப்ரொடெக்ஷனா வச்சு அந்த குழந்தைய பத்தின எந்த டீட்டெயிலுமே வந்து வெளியே லீக் ஆகாம ப்ரொடெக்டிவா வச்சுப்பாங்க இந்த ஸ்பெஷல் கோர்ட்ல. செகண்ட் வந்து மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங். ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ் நடந்தால் அதை பற்றி கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் வந்து அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கலனா வந்து லீகலாக அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வந்து சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ், அதாவது வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகிட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியான மேனரிசத்தோட இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களோட ஃபிசிக்கலாக வந்து அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணும்போது செக் பண்ணும்போது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக்டர்ஸ் வச்சு அவங்கள செக் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணும்போது கூட அந்த குழந்தைங்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான விசாரணையை நடத்துறது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விசாரணையை வந்து நடத்து மூலயமா அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து வராமல் ஈஸியாக இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டி, செக்ஷுவல் அசால்ட்னால பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து விசாரணையின் போதும் சரி, லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதும் சரி, அந்த குழந்தையோட ஐடென்டிட்டியை வந்து பப்ளிக்காக எல்லாட்டையும் சொல்லாமல் அதை வந்து ப்ரொடெக்டிவாக வச்சு அந்த குழந்தையோட ப்ரைவசி அண்ட் டிக்னிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் சப்போர்ட், பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை வந்து எல்லா லீகல் ப்ரொசீஜர்ஸுமே முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான பிளேஸில் வாழ்கிறதுக்கு வேண்டிய இடம் கொடுக்கறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு வேண்டிய எஜுகேஷன் அண்ட் அந்த குழந்தை இந்த சொசைட்டியில் வந்து இன்னும் மறுபடியும் நார்மலான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு தேவையான அட்வைசஸ், அவேர்னஸ் எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தையோட லைஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுமே வந்து இட் கம்ஸ் அண்டர் இந்த போக்சோ ஆக்ட். வந்து ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ், அதாவது வந்து செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றின அவேர்னஸை குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வந்து டீச்சர்ஸ் மூலியமாவோ இல்லை ஸ்கூல் மூலியமாக ஏதாச்சும் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இல்லை வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ் மூலியமாக அந்த குழந்தைங்களுக்கு மத்தியில் வந்து இந்த செக்ஷுவல் அப்யூசஸ் பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது.
ஃபைனலா வந்து பெனால்டி. குழந்தைங்கள வந்து செக்ஷுவலா அப்யூஸ் பண்ண அந்த பெர்சனுக்கு வந்து அதிகப்படியான தண்டனைய அவங்கள ஜெயில்ல போடுறது, இல்ல அவங்களுக்கு ஃபைன் போடுறது, இல்ல அவங்களுக்கு தூக்கு தண்டனை குடுக்குறது, இந்த மாதிரி ஹெவியான பனிஷ்மென்ட் குடுக்குறதுக்கும் வந்து இந்த போக்சோ ஆக்ட்ல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த போக்சோ ஆக்டோட எய்ம் என்னன்னா வந்து செக்ஷுவலா அப்யூஸ் பண்ணப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் நீதியை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வாழ்றதுக்கு ஒரு சேஃபான என்விரான்மெண்ட், எஜுகேஷன் எல்லாமே கொடுத்து இந்த குழந்தைங்களை வந்து காப்பாத்துறது தான் வந்து இந்த ஆக்டோட எய்மா இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.